ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ கிட்டத்தட்ட 78 நாள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒலிம்பிக் கேம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ ஒலிம்பிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்க இருக்கிற ஈவெண்ட்ன்னு சொல்லலாம். ஒலிம்பிக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, சம்மர் ஒலிம்பிக்ஸ், வின்டர் ஒலிம்பிக்ஸ்ன்ற மாரி 2 வரும். ஸோ கிட்டத்தட்ட 1984ல பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸ் இப்போ ஒரு வருஷம் நடக்குதுன்னா, 4 வருஷம் கழிச்சு வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும். அதுக்கடுத்து 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப 1992லேருந்து மாத்திட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட சம்மர் ஒலிம்பிக்ஸும் 4 வருஷம் நடக்கணும், வின்டர் ஒலிம்பிக்ஸும் 4 வருஷம் நடக்கணும்ன்ற காரணத்தினால, ஸோ இப்ப சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடந்தா கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு வின்டர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும். அதுக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 4 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா சம்மர் ஒலிம்பிக்ஸும் சரி, வின்டர் ஒலிம்பிக்ஸும் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி ஓகே. ஒலிம்பிக்ஸ் இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ், கால்கரி, சியோல், ஆல்பர்ட் வில்லா, பார்சிலோனா, லைஹேமர், நகோனோ, அட்லாண்டா, சால்ட் லேக் சிட்டி, சிட்னி, டெரின், அத்தன்ஸ், பெய்ஜிங், வான்கர், லண்டன், சொச்சி, ரியோ, பியான்சாங், பெய்ஜிங், டோக்கியோன்ற மாதிரி இந்த இடத்துல நடந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டோக்கியோ பாரிஸ் 2024. ஸோ பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குன்னு சொல்லலாம். அப்கமிங் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாரிஸ் 2024 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப பாரிஸ் 2024 சம்மர்னா, அதுக்கு அடுத்தது 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்க இருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா, வின்டர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா, சரி கிட்டத்தட்ட மிலானோ காட்டனால பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் பிரிஸ்பேன்ல நடக்க இருக்கு. சரி ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த ஒலிம்பிக்ஸ்க்கும் இப்போதைக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சம்மர் ஒலிம்பிக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்மர் ஒலிம்பிக்ஸும் இருக்கு, வின்டர் ஒலிம்பிக்ஸும் இருக்கு. வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல அப்படி என்ன டிஃபரன்ஸ்னா, அந்த ஐஸ் ரிலேட்டட் கேம்ஸ் எல்லாமே, இந்த ஸ்கேட்டிங்கா இருக்கட்டும், ஐஸ் ரிலேட்டட் கேம்ஸா இருக்கட்டும், எல்லாமே வின்டர் ஒலிம்பிக்ஸ்ல நடக்க இருக்கும். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட 2 வாரியா பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒலிம்பிக்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரன்னிங் ரேஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ், ஹார்ஸ் ரைடிங், ரன்னிங் ரேஸ், சைக்கிளிங்ன்ற மாதிரி ஒரு சில கேம் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 250க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல ப்ளே பண்ண இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள், அதாவது ஒரு சில நாடு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல ப்ளே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உலக நாடுகள்ல எந்த நாடு வேணா பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்ல வந்து பங்கேற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பார்க்க போறோம்? ஸோ ஃபைனலா 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல நடக்க இருக்கு. ஸோ பாரிஸ் தான் ஹோஸ்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை 26ல இருந்து 11th ஆகஸ்ட்ன்ற 2024 ஜூலை 26ல இருந்து 11th ஆகஸ்ட்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸோ பாரிஸ் 2024 அதாவது ஒலிம்பிக்ஸ் சம்மர் ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குன்னு சொல்லலாம். பாரிஸால மட்டும் இல்ல, ஸோ பாரிஸ் கூட சேர்த்து கிட்டத்தட்ட 16 சிட்டி, டோட்டலா 17 சிட்டி மூலமா பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா நடத்தி முடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ், ஸோ கிட்டத்தட்ட அத்லெட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ், 10,500ன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜாயின் பண்ண போறாங்க. இந்த ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் கலந்துக்க போறாங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 329க்கும் மேற்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்க இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 26 ஜூலைல இருந்து 11th ஆகஸ்ட்குள்ள இந்த குறிப்பிட்ட பீரியட்ல பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் டோக்கியோ 2020ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப பாரிஸ் 2024, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028ன்னு சொல்லலாம். அதுவும் சம்மர் ஒலிம்பிக்ஸ் தான். வின்டர் ஒலிம்பிக்ஸ் வரும்போது நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ஒலிம்பிக்ஸ்னால நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு, ஜஸ்ட் அந்த விளக்குல பார்த்தீங்கன்னா நெருப்பு கொளுத்தி அப்படியே ஓடுவாங்க. ஸோ அத பத்த வைப்பாங்க. அது மட்டும் தான் நம்ம ஸ்கூல் டைமிங்லாம் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஒலிம்பிக்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒலிம்பிக்ஸோட ஹோஸ்ட் சிட்டிக்கான பாரிஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிட்டிங் வார் இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரிஸ், ஹாம்பர்க், லாஸ் ஏஞ்சல்ஸ், புட்பெஸ்ட், ரோம், போஸ்டன்ற மாதிரி எல்லா நாடுகளும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபைனலா செப்டம்பர் 2017 பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. பாரிஸ் தான் பார்த்தீங்கன்னா 2024க்கான ஒலிம்பிக்ஸ், சம்மர் ஒலிம்பிக்ஸ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ண இருக்காங்க. சரி, இதுக்கு இவ்வளவு நாடுகள் பார்த்தீங்கன்னா போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு வந்து, ஸோ கிட்டத்தட்ட அங்க இருக்கிற கல்ச்சரை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு போவாங்க. ஏகப்பட்ட டூரிசம் அட்ராக்ட் ஆகும். ஸோ ஏகப்பட்ட பொருட்கள் செலவாகும். ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து போற மூலியமா கண்டிப்பா அவங்களோட நாட பத்தின 4 பேருக்கு தெரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா உலக லெவல்ல பார்த்தீங்கன்னா பெரும் போற்றப்படுற மாரி ஆகும். எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்டே பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா செஸ் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட உலக லெவல்ல இருக்கிற எல்லா செஸ் பிளேயர்ஸுமே வந்து போயிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணிட்டு போயிருக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டிராவல், ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்ன்ற மாரி சுத்தி பார்க்க முடியும். அது மூலியமா 4 பேருக்கு தெரிய வரும். ஸோ ஏகப்பட்ட பேர் உள்ள வருவாங்க, போவாங்கன்ற மாரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா அமைய அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா 4 பேருக்கு இன்னும் தெரிய வரும். ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இம்பாக்ட்டா இருக்கும். ஈவன் நீங்க கத்தார் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க தான் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ஹோஸ்ட் பண்ண போறாங்கன்ற கிடைச்ச உடனே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேடியமே பில்ட் பண்ணி ஒரு ஆடட் அட்வான்டேஜா, ஸோ கிட்டத்தட்ட ஃபிஃபா வேர்ல்ட் கப் டைரக்ட் குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஆக்சுவலா இதுதான் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி தெரியும். நீங்க ஈவன் அமெரிக்காவே எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப FIFA வேர்ல்ட் கப் பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் கப் அங்க தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஐசிசி T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அங்க தான் நடக்க இருக்கு. ஃபியூச்சர்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 பார்த்தீங்கன்னா, அங்க தான் நடக்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்கால FIFA வேர்ல்ட் கப்னா கிட்டத்தட்ட அவங்களோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கனடான்ற மாரி கலந்து தான் பண்ண போறாங்க. ஆக்சுவலா அமெரிக்கால நடக்க இருக்கு. ஸோ இப்ப இதிலிருந்து தெரியுது எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு பிக் ஈவென்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்றது மூலியமா ஏகப்பட்ட அட்வான்டேஜ் நம்மளுக்கு வருது. ஸோ கிட்டத்தட்ட இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த மேப்ல இருக்கிற சிட்டிஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டோக்கியோ, அதாவது பாரிஸ் 2024 அந்த சம்மர் ஈவென்ட்ஸ் நடக்கிற ஏரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா கிராண்ட் பாரிஸ் ஜோன்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட் டி பிரான்ஸ், பாரிஸ் அக்வாட்டிக் சென்டர், போர்ட்லி டி சாப்லி அரேனான்ற மாதிரி 3 ஸ்டேடியம் கீழே இருந்திருக்கு. ஸோ இந்த அரேனால பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாக்கி கேம்ஸ், அது மட்டும் இல்லாம அத்லெட்டிக்ஸ்,
க்ளோசிங் செரிமனி அங்கே தான் நடத்த இருக்காங்க. பேட்மிண்டன், ஜிம்னாஸ்டிக், ஆக்வாட்ஸ், பாக்ஸிங், ஸ்போர்ட் கிளைம்பிங்ன்ற மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளே பண்ண இருக்காங்க. அண்ட் பாரிஸ் சென்டர் ஜோன்ன்ற மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா சாப் டி மேரிஸ், கிராண்ட் பேலஸ், லிஸ் இன்வால்டிஸ், பாக்டிஸ், பிரின்சஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட் ரொனால்ட் காரோஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் குரூப் ஸ்டேஜஸ் இருக்கட்டும், டென்னிஸ், பாக்ஸிங், வாலிபால், டேபிள் டென்னிஸ், ஹேண்ட்பால், அது மட்டும் இல்லாமல் வெயிட் லிஃப்டிங், ஜிம்னாஸ்டிக், பாஸ்கெட் பால், ஃபென்ஸ், டோக்வெண்டோ, ஸோ பேஸ்பால்ன்ற மாதிரி இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கிட்டத்தட்ட பீச் வாலிபால், ஜூடோ, ரெஸ்லிங், ஆர்ச்சரி, சைக்கிளிங்ன்ற மாதிரி எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டைல் ஜோன் அப்படின்ற மாதிரி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லீ குல்ஃப் நேஷனல், வால்டி சைன்ட், அது மட்டும் இல்லாமல் சாட்டிவ் வெஸ்டைல், வேரி டோசி நோக்டிக் சென்டர்ன்ற மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாடர்ன், அதாவது குல்ஃப், சைக்கிளிங்ன்ற மாதிரி ஒரு விதமான கேம்லாம் நடக்க இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலையுமே இதுலயும் பாஸ்கெட் பால் ப்ளே பண்றாங்க, அதுலயும் பாஸ்கெட் பால் ப்ளே பண்றாங்க. ஸோ கண்டிப்பா எல்லா இடத்துலயும் ப்ளே பண்ணுவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைஸ் நடத்துவாங்க, இங்க நாக் அவுட் மேட்ச்ன்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அந்த கேம் ஒரே இடத்துல நடத்தாம 4-5 இடம் வைக்கிறது மூலியமா அங்க எல்லாரும் டிராவல் பண்றது மூலியமா அங்க இருக்கிற பிளேசஸ் அட்ராக்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவுட்லைங் வென்யூஸ் கீழே பார்த்தீங்கன்னா பாரிக் ஒலிம்பிக் வெனஸ், மார்சல்னு சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுட்பாலோட குரூப் ஸ்டேஜஸ், குவாலிஃபை ஸ்டேஜஸ், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங், சர்ஃபிங்ன்ற மாதிரி ஏகப்பட்ட கேம் நடக்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 45,000க்கும் மேற்பட்ட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் கேமை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே அத்லெட்டிக் ஈவெண்ட் அண்ட் ட்ராக் ஃபீல்ட் ஈவெண்ட்ற மாதிரி சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 5,000க்கும் மேற்பட்ட மெடல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கேம்ஸ் அந்த கேண்டிடேட், அதாவது நம்ம பிளேயர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட சாமெட்ன்றவர் தான் இந்த ஜுவல்லரி ஷாப்ல இருக்கிற அவர் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மெடலை பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ பெருசு நடக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு செக்யூரிட்டி ரொம்ப பயணமாக கொடுத்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்மால் ட்ரோன்ஸாக இருக்கட்டும், போட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிசைல்ன்ற மாதிரி ஏகப்பட்ட செக்யூரிட்டியோட தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடத்தி முடிக்க இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேக் எண்ட்ல ஒர்க் பண்றாங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு கேம் நடத்தி முடிக்கணும், அதுக்கு டீமுக்கு ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், பேக் எண்ட்ல செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும். ஸோ அங்க இருக்கிற அந்த சிட்டி டிராஃபிக்ல இருந்து எவ்வளோ பேக் எண்ட்ல ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல பார்த்தீங்கன்னா கத்தார் எமீர், ஸோ கிட்டத்தட்ட கத்தார்ல ஒரு பிக் பொசிஷன்ல இருக்கிறவங்க தான் நம்ம கத்தார் எமீர்னும். அதுல பார்த்தீங்கன்னா ஷேக் தமீம் பின் ஹமாட் அலி தனி. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்சஸ் அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஜஸ்ட் விசிட்டரா வர இருக்கிற காரணத்தினால கத்தாரும் சரி பாரிஸும் சரி ஒரு அக்ரிமெண்ட் மூலியமா ரொம்ப ப்ராப்பர் செக்யூரிட்டி கொடுக்க ரொம்ப முனைஞ்சு வராங்கன்னு சொல்லலாம். ஸோ பாரிஸ் ஹெல்ப் பண்ற விதமா பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சிட்டிஸான போலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் உதவி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா இவ்வளவு பெரிய ஈவென்ட் நடக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு ஏகப்பட்ட வாலண்டியர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 45,000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல இருந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். அதாவது 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்துருந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணி 45,000 பேர்பட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாரிஸ் 2024 நடத்தி முடிக்க உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ நான் ஒரு ஸ்டேடியத்துல எவ்வளவு மேட்சஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓவராலா எவ்வளவு ஈவெண்ட்ஸ் தான் நடக்க இருக்கு, எவ்வளவு கேம்ஸ் இங்க பிளே பண்ண போறாங்கன்னா ஸோ டிஸ்பிளேல தெரியுதுதான். ஸோ கிட்டத்தட்ட இந்த எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா 26 ஜூலைல இருந்து 11 ஆகஸ்ட்குள்ள நடத்தி முடிக்கப்படும் சொல்லலாம். ஸோ ஒரு நாள் என்னென்ன கேம் எத்தனை மணிக்குன்ற மாதிரி அதுவும் டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ஸோ ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணா கண்டிப்பா டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான். ஸோ கண்டிப்பா இதை நீங்க பார்த்து ஜஸ்ட் அதை அப்படியே லாக் பண்ணி நீங்க பாப்பீங்க அப்படின்னா நீங்க சர்ச் பண்ணி பாப்பீங்க எதிர்பார்க்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ கண்டிப்பா இதெல்லாம் நடத்தணும்னா கண்டிப்பா ஏகப்பட்ட காசு உள்ள வரணும், கோடி கணக்குல செலவாகும். கண்டிப்பா இதை நம்ம சும்மா பண்ணிட முடியாது. கண்டிப்பா இதுக்கு ஏகப்பட்ட ஸ்பான்சர்ஸும் உள்ள வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட உலக லெவல்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்கன்னு பாருங்க. கண்டிப்பா போட்ட காசு டக்குன்னு எடுத்துருவாங்க, அப்படியே டபுள் மடங்கு எடுத்துருவாங்க. பட் அவ்வளவு ஸ்பான்சர்ஸ் வந்திருக்காங்க. இவ்வளவு ஸ்பான்சர்ஸ் படிச்சா கண்டிப்பா டைம் எடுத்துக்கும். அதனால தான் நான் டிஸ்பிளே மூலியமா காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை புரிஞ்சுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம எதுல தான் பார்க்க முடியும் அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்க ஹீரோ ஸ்போர்ட்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ மற்ற நாடுகள்ல அவங்க சேனல்ல காமிப்பாங்களே தவிர இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஸ்போர்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ உங்களோட தாட் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. எதனா ஒரு கமெண்ட் சொல்லணும்னாலும் சொல்லுங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.